பேசுவோம் மீடியா சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறோம்? கேட்கறதுக்கு ஆசையாகவும் ஆவலாகவும் இருக்கீங்களா? ஸ்டோரிக்குள்ள போலாமா? ரீட்டா லீமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அக்கா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ஆமான்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு நாள் காலையில் கிளாஸ் ரூமில் இந்த லீமாக்கா உள்ளே வராங்க. வரும்போது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்க, ஏய் இங்கே பாத்தியா, ரீட்டா இப்படி நடந்துக்கலாமா? இவ்வளோ மோசம், ச்சே அவளுக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா, நீதியே இல்லையா, ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீமாக்கா கிட்ட சொல்கிறாங்க. யார்? இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொன்ன உடனே இந்த லீமாக்கா யோசிக்கிறாங்க, ஐயோ ஆமாம் இல்லை, இந்த ரீட்டா இப்படி நடந்துக்க கூடாது, ச்சே ஏன் இப்படி பண்ணா, எனக்கு அவன் மேலே ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ பார்த்து ரீட்டாக்கா கிளாஸ்க்குள்ளே வராங்க. வந்த உடனே இந்த லீமா அவங்க கிட்ட பேசவே இல்லை. யார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு? ரீட்டா லீமா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் பேசவே இல்லை. என்ன ஆச்சு இந்த லீமாக்கு, ஏன் நம்மகிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. காலையில் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீரியடாக போச்சு, ஆனால் பேசவே இல்லை. ஐயோ 2 நாள் கழித்து எக்ஸாம் வேறு வருது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலான்னு யோசிச்சோமே, என்ன ஆகிருக்கும் இந்த லீமாக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஈவினிங் வரைக்கும் ஆச்சு. ஈவினிங் ரெண்டு பேரும் பெல் அடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒன்றா போவாங்க. அப்போவும் இந்த லீமாக்கா வரவே இல்லை. ரொம்ப வருத்தமாயிருச்சு. உங்களுக்கு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலைன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? ஆமாம் சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ரீட்டாக்காவுக்கு பேசலை அப்படின்னு ஒன்று ரொம்ப வருத்தமாயிருச்சு. ரொம்ப வருத்தத்தோடு அந்த பேக்கை தூக்கி அப்படியே போட்டுட்டு நேராக வீட்டை நோக்கி மெதுவாக நடந்து போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே அப்படி பேக்கை தூக்கி போட்டுட்டு நேராக ஓடி போய் அவங்க ரூம்குள்ளே போய் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அம்மா எட்டி பார்க்குறாங்க, என்ன ஆச்சு இந்த ரீட்டாவுக்கு, ஏன் அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வராங்க. வந்து ரீட்டா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ரீட்டா சொல்கிறாங்க, அம்மா இந்த லீமா இருக்கால லீமா அப்படின்னா, ஆமாம் லீமாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, லீமா என்கிட்ட காலையிலேருந்து பேசவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, லீமா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே, ஏசுப்பா பிள்ளையாச்சே, ஏன் அவள் உங்ககிட்ட பேசலை, நீ என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெளியில் போயிடுறாங்க. உடனே இந்த ரீட்டா என்ன பண்ணுறா, யோசிச்சு பார்க்குறா, என்ன நடந்தது நேற்று அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, ஓ அதனால தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. என்ன நடந்துன்னு கேட்க ஆசையாக இருக்கா? பாருங்க, அந்த ரீட்டாக்கா என்ன பண்ணாங்க, முந்தின நாள் பிடி பீரியடு. சரியா, நீங்கள்லாம் பிடி பீரியட்னா எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க, அப்படித்தானே? எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருந்தால் போர் அடிக்கும்ல. பிடி பீரியட் அப்போ அந்த பிடி பீரியட் அப்போ என்ன பண்ணுறாங்க, விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கு போகும்போது எல்லாருக்குமே அந்த பிடி பீரியட் அப்போ அந்த ரூமில் போய் பிடி ரூமில் போய் என்ன பண்ணுவாங்க, பாலு பேட்டெல்லாம் எடுப்பாங்கல்ல. அப்போ எடுக்க போகும்போது இந்த லீமாக்காவும் ரீட்டாக்கா ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, அங்கே போகும்போது மற்ற கிளாஸுக்கும் 1-2 கிளாஸுக்கு பிடி பீரியட் இருந்திருக்கு. அப்போ அதில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு 2 பேர் என்ன செஞ்சாங்க, அங்கே போய் பேட்மிண்டன் பேட்டும் பாலும் எடுத்து கையில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ரீட்டாக்கு பேட்மிண்டன் விளையாட ரொம்ப பிடிக்கும், சூப்பராக விளையாடுவாங்க. அப்போது நேராக போய் தேடி பார்க்குறாங்க, அந்த பேட்டு இல்லை. இந்த பிள்ளைங்க கையில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க கையில் இருக்குது. உடனே இந்த ரீட்டா என்ன பண்ணா, விறுவிறுன்னு வந்து, ஏய் உனக்கு பேட்மிண்டன் விளையாட தெரியுமா அப்படின்னோடனே, அக்கா இல்லைக்கா அப்படின்னோடனே, தெரியாதுல்ல, கொண்டா அந்த பேட்டையும் பாலையும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, நீ வேணா வேறு ஏதாவது விளையாண்டுக்கோ என்ன அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. யாருக்கு? லீமாக்காக்கு பிடிக்கலை. இப்படி நடந்துக்கலாமா, அவள் தானே ஃபஸ்ட்டு வந்து பேட்டும் பாலும் எடுத்தா, ஸோ அவட்ட தானே கொடுத்துருக்கணும், நம்ம வேறு ஏதாவது எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இவங்களுக்கு கோவம். இதனால தான் இவன் வந்து கோவப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் காலையில் வேகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. காலையிலே கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. போய் எப்போ லீமா வருவா அவகிட்ட போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. இப்போ லீமா என்ன செய்கிறா, உள்ளே வந்து அமைதியாக உட்காந்துருந்தோடனே, ஏய் லீமா
லீமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு ஒன்று, சாரி லீமா, நேற்று நான் நடந்துக்க கூடாது, தெரியாமல் அப்படி நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தப்பு தானே, ஏசப்பா பிள்ளைங்க அப்படி நடக்கலாமா அப்படின்னோடனே, சரி சரி நீ கோவப்படாத, அந்த 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கிட்ட போய் நம்ம சாரி கேட்டுடலாம், வா நான் போய் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே லீமாக்காவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. வா வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, சாரி கேட்குறாங்க. சாரிம்மா, நான் உன்கிட்ட இருந்து பேட்டையும் பாலையும் வாங்கினது தப்பு தான், மன்னிச்சிரு என்ன அப்படின்னோடனே, சரிக்கா அப்படின்னு, சரி சரி நீ கவலைப்படாத, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னோடனே அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப வரும்போது லீமா என்ன சொன்னா, பத்தியா இப்படி தான் இருக்கணும் ஏசப்பா பிள்ளைங்க, ஏசப்பா எப்படி நீதியோடு நியாயத்தோடு நடந்து கொண்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், அந்த பண்புகளை நம்ம வெளிப்படுத்தணும், அப்போ தான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். சங்கீதம் 89:14. இந்த வசனத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். இந்த கதையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்ட காரியங்கள், நீதியோடு நியாயத்தோடு நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். நன்றி.